ஆனாலும் இந்த வெள்ளைச்சாமி ககப்பிள்ளை சில பெயர் அம்சம் இருக்கின்றது. இப்படி இருந்தாலும் வெள்ளைச்சாமி எங்கு பிறந்தவன், எப்படி வளர்ந்தவன், இந்த வெள்ளைச்சாமிக்கு என்று என்ன கதை அம்சங்கள் இருக்கின்றது என்றெல்லாம் மக்களிடத்துல தெரிவிக்கணும்ல. ஆமா, மக்கள்கிட்ட தெரிவிச்சாதான் காலையில காசு, இல்லாட்டி ஆட்டோவை தள்ளிக்கிட்டே போக வேண்டியதுதான். எப்படி தெரியுமா, அட எனக்கு மதுரை மாநகரம், இந்த மதுரை மாநகரம் மாடடைகள் எனக்கு தன்னார் கூட மதுரை மாநகரம், மதுரை மாநகரம் மாடடையும் தன்னார் கூட. இந்த தன்னார் குலம் வந்துவிட்டு, தன்னார் குலம் வந்துவிட்டு தமிழ்கடிய வெள்ளச்சாமி ஊரணி விட்டு, தன்னா உலகெல்லை விட்டு, தன்னா உலகெல்லை விட்டு ஊரணிய அழித்து எனக்கு காடக்கூடு கக்கத்திலே, காடக்கூடு கக்கத்திலே கவுதாரிய கூடுதலும் பக்கத்திலே, எனக்கு சொண்டு வில்லு அம்பருக்கு, சொண்டு வில்லு அம்பருக்கு சுருசாக வெள்ளச்சாமி மாறனடா. இப்படி வரக்கூடிய வேலைகளே எப்படி வருகிறது தெரியுமா, எனக்கு மதுரை மதுரை கமுதாரி கூடுகளும் பக்கம் கொண்டு சுண்டு வெள்ளு அம்பளுக்கு சுருசாக எங்க போறேன், எங்க போறீங்க? வேட்டைக்கு தான் போறேன். வேட்டைக்கா? நீங்க வேட்டைக்கு வரீங்களா? நாங்களும் போவோம். என்ன வேட்டாரு? எல்லா வேட்டையும், எல்லா வேட்டையும், எல்லா வேட்டையும். இப்படி வேட்டைக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த வெள்ளச்சாமி இந்த எல்லையிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மதுரை பாண்டிமுனி ஆலயம், இந்த மதுரை பாண்டிமுனி ஆலயத்தை நெறிபிடித்து வரும் பொழுதும் இந்த மதுரை பாண்டிமுனி நம்ம மக்களையும் காக்கிறார் இல்லைங்கிறத பார்க்கணுமா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கணும். ஆமா பார்க்கணும். ஏன்னா இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி மதுரை பாண்டிமுனி என்ற காதல் காவியத்தை வச்சு விட்டு நீங்க எல்லாம் இப்படி தூங்குனா எப்படி நாங்க சாமி அழைக்கிறது?